அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை, சதுர்த்தி திதி. காலையில் 7:49 வரை, பின்னாடி பஞ்சமி திதி, கார்த்திகை நட்சத்திரம் 1:54 வரை மதியம், பின்னாடி ரோகிணி நட்சத்திரம் வந்துடுது. அமிர்த யோகம், சித்த யோகம் ரெண்டுக்குமே யோகம் நன்றாக இருக்கிறது. ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, குடிகள் 10:30 முதல் 12 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று நாள் எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன், சுக்கிரன், ராகு இவங்க 3 பேரும் மீனத்தில் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டாக இருக்காங்க. ரிஷபத்தில் குரு சந்திரன் சேர்ந்துருக்காங்க. இந்த குருவ சந்திரனும் இந்த ரிஷபத்தில் இருக்காங்க. அது குருச்சந்திர யோகம்னு ஒன்று பேர். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், சனி இருக்குது. இது கிரகங்களுடைய இந்த ஒரு அமைப்பு. இதில் ஒரு அமைப்பு சிறப்பு என்னன்னு கேட்டால், இந்த சந்திரன் குரு சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ராசி பலன் எப்படி இருக்கிறது? அருமையான நாள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க, 4 வரை இருக்காங்க. இந்த உங்களுக்கு ஒரு மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்லலாம். அதனால் நல்ல கவனமாக செய்யுங்கோ, நல்லதெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும். எதிர்பார்க்காதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது பூரா இன்று நடைபெறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றிகரமாக முடியும். இன்றைக்கு நாளைக்கு இருக்குது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். சனி பகவான் 11 இருக்காது, அதுவும் சிறப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு இன்று நல்ல நாள். பிரச்சனைக்குரிய நாள் தான். ஆனால் குரு தனித்து இருந்தால் தான் பிரச்சனை. குரு சந்திரனோடு சேர்ந்துரும்போது பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதனால் பிரச்சனை ஒன்று இருக்காது. அதனால் நன்மையே நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் உங்களுக்கு இந்த இடமாற்றங்கள்லாம் முடியும். இந்த இடமாற்றம் நல்ல இடமாற்றமாக முடியும். வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போனால் நல்லது தானே. எங்கேயோ ரொம்ப தள்ளி வேலை பார்க்குறாங்க, சொந்த ஊர் பக்கம் வந்தால் நல்லது தானே. இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைக்கி நாளைக்கு நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். மிதுன ராசி என்பவர்களுக்கும் நல்ல நாள் தான். ஏன்னா அந்தணன் தனித்திருப்பது தவறு. இந்த குரு பகவான் அந்தணன்னு அவனுக்கு ஒரு பேர். அந்தணன்னா பிராமணன் பேர். அதனால் தனித்து அவன் இருக்கப்படுது. அவன் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய அமைப்பு, யோகத்தை பெறான். அதனால் இந்த மிதுனராசி என்பதற்கு விரயம் ஏற்படும், நல்ல விரயங்களாக ஏற்படும், சுப விரயங்களாக ஏற்படும். அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துடும். அன்பான கடகராசி என்பது அமோகமான நாள் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அது குருச்சந்திர யோகம்னு ஒரு பேர் இருக்கு. குருவு செவ்வாய் இணைந்தால் சந்திரமங்கல யோகம், குருவ சந்திரன் இணைந்தால் குருச்சந்திர யோகம். அதனால் உங்களுக்கு ஒரு அருமையான யோகம், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக செயல்படுங்க. இன்னும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் ஒரு குரு பகவான் உங்களுக்கு நன்றாக இருக்கிறாரு. நாளை வரை இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறது. அதனால் கடகராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக செய்யுங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் சந்திரனோடு இணைந்து இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், கெட்ட பேர் வராது. அதனால் பார்த்து கவனமாக செயல்படுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்படும். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல யோகமான நாள் உங்களுக்கு இருக்கு. அதனால் உங்களுக்கு கன்னிராசிக்கு 9ல் குரு, 9ல் சந்திரன், இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை உண்டு பண்ணுறாங்க. 6ல் சனி இருக்குது, அது ஒரு பெரிய சிறப்பு.
அன்பான துளாராசி என்பவர்கள உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு குரு. ஆனால் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. அதனால் புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முதலீடு பண்ணாதீங்க. பழசு செஞ்சுட்டு இருக்கிறத அப்படியே பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தான், சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரையும் தான். இன்றைக்கி உங்களுக்கு பங்குனி 19 ஆச்சு, சித்திரை 28 வரையும் தான். இதில் ஒரு 19னா இதில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 27 நாள் வச்சுங்களேன், 38 நாள் தான் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்து விடுங்க. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ல் இருக்கார், சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 2 கூடையவரும் ஒன்றா சேர்ந்து அமோகமாக இருக்காங்க. நல்ல நாள், நல்ல அருமையான நாள் என்று உங்களுக்கு கவனமாக செயல்படுவோம். இன்று நாளையும் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கார். ஆனால் நல்ல வேளையாக சந்திரனோட இணைந்து இருக்கிறாரு. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் குருவினுடைய அமைப்பு சரியில்லை. இருந்தாலும் குரு தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்துருக்கிறனால பயப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். அன்பான அதோட இந்த சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்று குருவோட சேர்றார், அது ஒரு சிறப்பு தான். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. ராகு பகவான் 3ல் இருக்காரு. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரனும் குரு 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று குருவோட இணைந்து இருக்கிறாரு. ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்குள்ள கொஞ்சத்தைக்குள்ள கல்யாணம் முடியணும், அதுக்குரிய அமைப்புலாம் இருக்குது. அதனால் அருமையான நாள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 4ல் குரு இருக்கார், 4ல் சந்திரன், 2 பேருமே 4ல் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்கள் குரு பேச்சுக்கு நல்லாயிருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குது என்று கேட்டால், மீனராசி என்பவர்களுக்கு குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம் சொல்லுது. ஆனால் அந்த குரு 3ல் இருக்கார், அதனால் அது நல்ல பலன் தராது. ஆனால் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். 5ஆம் அதிபதி உச்சம் இருக்கிறதுனால பரவாயில்ல, நன்மைகள் நடைபெறும், நல்லது நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஒரு நன்மைகள் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். இன்று நாளையும் நன்மைகள் நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதி வைத்து அர்ச்சனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு தான் நமக்கு மிகச்சிறந்தது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால் சோர்வடையாதீங்க, கடவுள் மேலே குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. 7.5 சனி நடக்குது, அட்டம சனி நடக்குது, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்று சொல்லிக்கொண்டு இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்யுங்கள். இறை சிந்தனையோடு நம்ம வாழ பழகிக்கொள்ளுங்கள். காலையில் எழுந்து இரவு படுக்க போகிற வரையும் ஏதாவது இறை சிந்தனையோடு நம்ம மனசில் இறைவனுடைய சிந்தனையோடு நாம் இருந்தமையானால் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இடர்பாடுகள்லாம் விலகி நன்மை நடக்கும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். இன்று ஒரு முக்கியமான தகவல், அதாவது பிந்தியவன் முந்தியவன், பிந்தியவன் முந்தியவன் ஆகிறார், ஆனால் முந்தியவன் பிந்தியவன் ஆகிறார். இது என்னங்க பொருள் அப்படின்னா, பிந்தியவன் முந்தியவன் ஆகிறார். பிந்தியவன்னா யாரு அப்படின்னா ஞானசம்பந்தர். நாவுக்கரசருக்கு பிந்தியவர் பிறந்தவர். அவர் முந்தி போயிடுறார். நாவுக்கரசு பெருமான் ரொம்ப லேட்டா போறார். அதான் பிந்தியவன் முந்தியவன் ஆகிறான், முந்தியவன் பிந்தியவன் ஆகிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு சீக்கிரமா அவர் இறைவன் ஆட்கொண்டுட்டார். ஆனால் ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருந்தது. அதனால அவர் ரொம்ப தாமதமா போய் சேர்ந்தார். அதே மாதிரி முந்தியவன் பிந்தியவன் ஆகிறார் நாவுக்கரசர், ஞானசம்பந்தர். இதான் இதுக்கு பொருள். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நாவுக்கரச பெருமான் பெரிய மாமேதை. ஆனால் ஞானசம்பந்தர் 3 வயதிலேயே அவர் ஞானம் பெற்றவர். அப்படின்னால அப்படி பார்க்குற பொழுது யார் உயர்ந்தவர்? 2 பேரும் உயர்ந்தவர் தான். அதில் ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறாரே, அவர் மிக உயர்ந்தவர். அன்பான நேயர்களை,
இந்த ராமாயணத்தில் வந்து கூனி என்று ஒரு ஒரு மூதாட்டி இருந்தார். அந்த கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு கருத்துக்கள் அங்கே ராமாயணத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டது. கூனி இல்லை என்றால் ராமாயணம் இல்லை, கூனி இல்லை என்றால் ராவண மதம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா கூனினால தான் ராமர் வந்து வனவாசம் போனார். அதனால தான் சீதையை தூக்கிட்டு போனால் அப்புறம் ராவணனை அழிக்கிற மாதிரி. இதுக்கு மூல காரணம் அந்த கூனி தான். கூனி என்பவள் சந்தனம் அரைத்து கொடுப்பது அவளுடைய வழக்கம் இறைவனுக்கு. அப்போ ஒரு நாள் கிருஷ்ண பகவான் வந்து எனக்கு சந்தனம் கொடு என்று கூனிட்டு கேட்டிருக்கார். உடனே அவன் என்ன பண்ணியிருக்கா, கொஞ்சம் சந்தனம் எடுத்து கொடுக்குறது. அவர் இந்த சந்தனம் நல்ல சந்தனம் இல்லை, எனக்கு வேறு சந்தனம் கொடு என்று கேட்டிருக்கார். உடனே அவர் அதை வாங்கி வச்சுட்டு வேறு சந்தனத்தை கொடுத்துருக்கார். இதுவும் நல்ல சந்தனம் இல்லை, எனக்கு வேறு சந்தனம் கொடு என்று கேட்டிருக்கிறார். நல்ல மணமாக உள்ளது என்றும், இந்த சந்தனம் தான் எனக்கு நல்ல மணமான சந்தனமாக இருக்குது, நீ ஏன் முதலில் இதை கொடுக்கவில்லை என்று கேட்கிறார். இது கண்ணனுக்கு தெரியாதா? ஏன் கூனி முதல்ல இதை கொடுக்கல, ஏன் மட்டமான சந்தனத்தை 2 தவணை ஏன் கொடுத்தா என்பது கிருஷ்ணபகவானுக்கு தெரியும். ஏன்னா அனைத்தும் அறிந்தவர் அவர். விளையாடுறார். கூனியினுடைய மனதை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக நாடகம் ஆடுகிறார். அப்போ ஏன் முதலில் இந்த சந்தனத்தை நீ கொடுக்கவில்லை என்று கேட்கிறார். அதற்கு கூனி என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணா, நல்ல சந்தனத்தை உன்னிடம் கொடுத்தால் சீக்கிரமா என்னை விட்டு நீ சென்று விடுவாயோ என்று முதலில் நல்ல சந்தனம் கொடுக்கவில்லை என்றார். அந்த கூனிக்கு வந்து கிருஷ்ணனை பிரியறதுக்கு மனமில்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மட்டமான சந்தனத்தை கொடுத்து கொடுத்து கண்ணனை கிருஷ்ண பரமாத்மா தன் பக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கார்கள் என்று ஒரு கருத்து பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு அருமையான ஒரு கருத்து பாருங்க. அந்த இறைவனை நாம் பிரியாமல் இருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த முதல்ல கொடுத்த உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கலாம், நீ நல்ல சந்தனத்தை கூட நான் அவனை விட்டு போகல, உன் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். அது கிருஷ்ண பரமாத்மா வாய்நாள சொல்லக்கூடாது, கூனியுடைய வாய்நாள வரணும். அது உலகுக்கு தெரியும். தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. நம்மளை பற்றி அடுத்தவங்க தான் நல்ல பெருமையாக சொல்லணும். நல்ல மருத்துவர் என்று சொல்றது அவர் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். அது மாதிரி நமக்கு வந்து இந்த கூனி பகவான் கூனியம் சந்தனம் அடித்து கொடுத்த இந்த சந்தனத்தை 2 முறையும் அவள் சாதாரண சந்தனத்தை கொடுத்து 3வது முறை அந்த கிருஷ்ண பகவானுடைய நல்ல சந்தனத்தை கொடுக்கின்ற பொழுது, இந்த சந்தனம் தான் மனமாக இருக்கிறது, நீ ஏன் இதை முதலில் என்னிடம் கொடுக்கவில்லை என்று கேட்க, அந்த கூனி நல்ல சந்தனத்தை உன்னிடம் நான் கொடுத்தால் கண்ணா நீ என்னை விட்டு சீக்கிரமாக போய்விடுவாயோ என்று ஒரு உன்னை பெரிய மனம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் 2 முறையும் மட்டமான சந்தனத்தை உன்னிடம் கொடுத்தேன் இதுதான் என்று அவர் வாயினால் அந்த கருத்தை சொல்லுகின்றார். அந்த கருத்து உள்ளார்ந்த கருத்து, சாமானியமாக சொல்லலை, கண்ணீர் விட்டு கொண்டு சொல்லுகின்றார். கிருஷ்ண பரமாத்மா பிரிந்து விடுறதுக்கு மனமில்லாமல் அந்த அம்மாள் வந்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நமக்கு பெரியவங்க நிறைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு பகிர்ந்து நிறைய தந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல உயர்ந்த கருத்துக்கள். இது மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அன்பான நேயர்களே, நாம் வந்து இறைவனை நாடணும். இறைவனை நாடும். இறைவனுக்கு பிடித்தமான நம்ம ஒரு நல்ல மலர் இருக்கிறது. அந்த மலரை நம்ம வந்து நம்ம வீட்டில் செடி வச்சு பயிர் பண்ணலாம். ஐயா, இப்போ டவுனில் வந்து செடியெல்லாம் வச்சு பயிர் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? டவுனில் தோட்டம் போடலாம், மொட்டை மாடி இருக்கா இல்லையா? மாடியில் பூச்செடி வச்சு அந்த புஷ்பங்களை பறிக்கலாம். நல்ல ரோஜா பூ பூக்குது, பறிச்சு கொண்டு சுவாமியை கொடுப்போமே. ஒரு 10 புஷ்பம் ரோஜா பறிக்குது, பூக்குறது. நிறைய அந்த ரோஜா செடியை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சு கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டு நிறைய தண்ணி விட்டோம்னா நன்றாக மலரும். ஒரு 10 செடி ரோஜா செடி வச்சோம்னா எப்படி ஒரு செடிக்கு ஒரு பூ டெய்லி பூக்க ஆரம்பிக்கும்.
அப்போ அவர் பார்த்து போருவோம், நம்ம இல்லத்தில் இருக்கிற சுவாமிக்கோ அதை சாத்தலாம், கோவிலுக்கும் கொண்டு போய் அந்த சுவாமிகிட்ட நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி மல்லிகை செடி இருக்கிறது, மல்லிகைப்பூ பூக்குறது, அதையும் கொடுக்கலாம். முல்லை கொடி பயிர் செய்யலாம், கொடி பட்டு அந்த பிச்சு பூ பயிர் செய்யலாம், அதை பறித்து கொண்டு சுவாமியை கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய இந்த புஷ்பங்கள் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். கிராமத்தில் தோட்டில் வளர்க்கலாம், நகரத்தில் மாடியில் வளர்க்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு மலர்களை எல்லாம் நாம் இறைவனுக்கு பறித்து கொண்டு போய் அவர் பாதாரத்தில் சமைக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய கடாட்சம், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அனுசரணை, இறைவனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். அன்பான நேயர்களே, இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். எத்தனையோ இறைவனை நாடுவதற்கு நாம கீர்த்தனம் என்றெல்லாம் ஒரு வழி இருக்கிறது. அந்த நாம கீர்த்தனம் என்றால் இறைவனை நோக்கி பாடுவது, இறைவனுடைய நாமத்தை சொல்லி பாடுவது. சங்கரா சங்கரா சங்கரா, நமோ நாராயணா நமோ நாராயணா நாராயணா, விட்டல 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 என்றெல்லாம் அந்த இறைவனை நாம் பாடுகின்ற பொழுது நாலு பாடுவதற்கு ராகமெல்லாம் தேவையில்லை. பாடுவதற்கு தெரிந்தால் போதும், கத்தினால் போதும், கத்தினால் போதும். அதனால் அந்த இறைவனை நாடுங்கள், நமக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லருள் பெறணும், நலமுடன் வாழணும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.